நேத்து தாவேகா தலைவர் விஜய் வந்து பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டை காப்பாத்தணும், தமிழ்நாட்டுல ஒண்ணுத்துக்கு உதவாத ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இவர் எல்கேஜி படம் மாதிரி நினைச்சிட்டாரு. நீங்க சொன்னா வருது, நாங்களே பாம்பு இருப்போம், நாங்களே பாம்பு குழந்தை உச்சா போன கூட திமுக தான் இப்ப பேராவூர் உரிமையில ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறான். அவன் என்ன அஞ்சாவது அரெஸ்ட் ஆகி 10 நாளைக்கு மாதிரி ஜானகி அவரை இந்த கடன் கொடுத்துருக்கிற லிஸ்ட் பாத்தீங்க. யாரு கொடுத்தாரு? என்ன வெளியூர் கொடுத்தாரா, இல்ல அம்மாவுக்கு கொடுத்தாரா, இல்ல மோடி கொடுத்தாரா கடன்? அம்மாவுக்கு கடன் கொடுத்தவங்க பாத்துருக்கிறியா, அப்பாவுக்கு கடன் கொடுத்தவங்க பாத்துருக்கிறியா, பொண்டாட்டி கடன் கொடுத்தவங்க பாத்துருக்கிறியா, பையனுக்கு பிள்ளை கடன் கொடுத்தவங்க பாத்துக்கிறியா? ஐடிஐ ஏமாத்துறது, இன்கம் டேக்ஸ் கட்டாம ஏமாத்துறதுக்கும் இந்த மாதிரி கேவலமான வேலைக்குன்னா இதெல்லாம் கடன் கொடுத்தா ஒரு கணக்கு காட்டு. இப்படிப்பட்ட ஒரு ஊழலை வந்து அழிக்க போறாரா? இதுதான் ஊழலுக்கு எதிரானவர்னு வந்து இங்க பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் இரண்யா. நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தா, தாவேகா தலைவர் விஜய் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம கூட டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்மளோட ஃப்ரெண்டு கோபி வந்திருக்காரு. அவரு தீவிர விஜய் ரசிகரும் கூட. வணக்கம் இரண்யா. வணக்கம் கோபி. நேத்து தாவேகா தலைவர் விஜய் வந்து பிரச்சாரத்துல சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டை காப்பாத்தணும், தமிழ்நாட்டுல ஒண்ணுத்துக்கு உதவாத ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற கோபி? தமிழ்நாட்டுல ஆட்சியை காப்பாத்திருக்கட்டும், அவங்க மனைவி போயிட்டு வீட்டுக்குள்ள சேர மாட்டாருன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டிருக்காரு. அதுக்கு முதல்ல அவங்க மனைவிக்கு பதில் சொல்லிட்டோம், அப்புறமா வந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்தலாமா வேணாமா முடிவு பண்ணிக்கலாம். வீட்டையே காப்பாத்த முடியல, இது தமிழ்நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு வந்துருக்கிறாரு. இது மட்டும் இல்ல கோபி, முக்கியமான விஷயம் இப்ப சுட சுட என்ன வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் நான் பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு மேல வந்து பாட்டில் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் பாத்தீங்களா? டிவி வித்ததெல்லாம் போதும், அந்த கதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அது தாவேகாரங்களை வச்சே பண்ணதே வந்து இப்போ மீடியால எல்லாம் வந்துட்டு இருக்குது. என்னன்னா இவர் எல்கேஜி படம் மாதிரி நினைச்சிட்டாரு. நீங்க சொன்னா நான் வருது, நாங்களே பாம்பு இருப்போம், நாங்களே பாம்பு இந்த கேவலமான ஒரு அரசியல் இருக்கு தெரியுமா? அந்த அரசியல் இப்ப கையில இருக்கு. இதை எடுத்து முடிச்சோன்னு வந்துட்டு ஸ்டாலின் சார் இதோட நிறுத்திக்கோங்க சார், அவ்வளவு. ஏன்டா ஸ்டாலினுக்கு வேற வேலை இல்லையா? உன் கூட்டத்துல பாட்டு விட்டு அடிக்க சொல்ற அளவுக்கு கேவலமான வேலையோட அவங்க பார்க்க போறாங்க. இவர் வந்து ஸ்டாலின் சார் நிறுத்திடுங்க சார், ஒரே பாட்டில் கொண்டு அடிச்ச மாதிரி. எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணம். குழந்தை உச்சா போறா கூட திமுக தான் காரணம் எடுத்து சொல்லுவாங்க. தலைவிதி நாங்க பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா, இவனுங்க மேடையில உடனே ஒருத்த வந்து பேசலாம், ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா நீ வாடான்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட கேவலமான ஆட்களை வச்சிருக்க கூடியவனுங்க தமிழ்நாட்டை காப்பாத்த போறோம், தமிழ் மக்களை காப்பாத்த போறோம், பெண்களை நாங்க தான் பாதுகாக்க போறோம்னு வந்து சொல்றதுல சிரிப்பா சிரிக்குது. இறங்கியா நேத்து 234 பேர் கேண்டிடேட் அறிமுகப்படுத்தினாங்களா பக்கத்துல? அங்க என்ன இருந்தது கேளுங்க. அங்க சரத்துன்னு ஒரு பையன் ஆவடியில நிக்கிறான். அந்த பையன் என்ன பண்ணிக்கிறான், நான் வந்து விஜய் வந்து கூட்டிட்டு போயிட்டு போட்டோ காட்டுறேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறேன்ட்டு எல்லா பெண்களுடையும் போன் நம்பர் வாங்கி ஒரே பாலியல் வன்கொடுமையா இருக்கு. இது வந்து இன்னைக்கு செய்தியில வருது, இன்ஸ்டால எல்லாத்துலயும் வருது. பேராவூர் உரிமையில ஒரு கேரக்டர் அறிமுகப்படுத்துறான். அவன் என்ன அஞ்சாவது அரெஸ்ட் ஆகி 10 நாளைக்கு மாதிரி ஜானகி ஆர்கே நகர் வேட்பாளரை பார்த்தா அவன் கொள்ள வழக்கு அத்தனை வழக்கு அவன் மேல இருக்குது. இன்னொரு கேண்டிடேட்டை பார்த்தா அசிங்கமா ஆபாசமா இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு வச்சுக்கிறான். இப்போ 234 தொகுதியில் வேட்பாளரை அறிமுகப்படுத்துறது முக்கியம் இல்ல, அவன் பேக்ரவுண்ட செக் பண்ணினோட தற்கூரி பந்தங்களா, அவனுங்களை பத்தி ஏதோ விசாரிச்சீங்களா? நீங்க பாட்டுக்கு வேட்பாளர்னு கொண்டு நிறுத்திட்டு நாங்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பை உண்டாக்குவோம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பை உண்டாக்குவோம்னு இருக்கிற புறா பாலியல் குற்றவாளி பேரையும் கட்சியில வச்சுன்னு எவ்வளவு வச்சு நீ பாதுகாப்பு கொடுப்ப? அவரு மட்டும் இல்ல, எங்க கட்சியில ஜாதி வெறி கூட இருக்கிறோம். ஜாதி வெறி தான், நாங்க தான் வந்து எம்எல்ஏ வரணும், நாங்க தான் சொல்லிட்டு ஜாதியை பத்தி தான் பேசுவோம். ஆனா பெரியாரையும் அம்பேத்கரையும் நாங்க தலைவரா கூட வச்சுப்போம், ஆனா சாதி வெறிப்பை பத்தி பேச மாட்டோம். அதேதான், பெரியாரே அம்பேத்கரை வச்சுக்கிட்டு கம்பம் வேட்பாளரு மேலையில வந்து சொல்றான், நான் வந்து ஜாதி வெறியன் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சமூக நீதிக்காரவனுங்களா? இவங்க சமூக நீதியை நிலைநாட்ட போறவனுங்களா? இவங்களுக்கா நம்ம ஓட்டு போட போறோம்? இதெல்லாம் சிந்திச்சு பாக்கணும்ல.
இதெல்லாம் கூட விடு கோபி, ஒரு வாரமா இருக்கட்டும். தேர்தல் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாரு இல்ல, அவரு அதுல கடன் கொடுத்திருக்கிற லிஸ்ட் பாத்தியா நீ? யாரு குத்தாரு? என்ன பில்லியர் குத்தாரா, இல்ல அம்பானி குத்தாரா, இல்ல மோடி குத்தாரா கடன்? அவங்கதான் கொடுத்துட்டா பரவாயில்ல கோபி. பெத்த அம்மாவுக்கு கடன் கொடுத்தவங்க பாத்துருக்கிறியா? அப்பாவுக்கு கடன் கொடுத்த பாத்துக்கிறியா? பொண்டாட்டி கடன் கொடுத்தவங்க பாத்துருக்கிறியா? பையனுக்கு பிள்ளை கடன் கொடுத்தவங்க பாத்துக்கிறியா? அப்படிப்பட்ட கேடு கட்ட ஒருத்தனதான் நீ உன் தலைவன் சொல்ற ரசிகா நிறுத்து கோப்பி. சும்மா டிவிக்கு அவன் அப்பாவுக்கு 3 கோடியாம், அம்மாவுக்கு 87 லட்சமா, பொண்டாட்டிக்கு 12 கோடியாம், பிள்ளைக்கு 8 லட்சம் 3 லட்சம் கணக்கு கொடுத்து வச்சிருக்கான். இப்படிப்பட்ட கேவலவாதி பெரம்பூர் தொகுதியில வந்து சொல்றான், நான் தாய் வீராக நினைத்து இங்க பிரச்சாரத்தை தொடங்குறேன், நீ நன்றி கடன் செலுத்துக்க. ஏன்டா தாய் வீடுன்னு நினைச்சு நீ தொடங்கல? உன் தாய் நீ பாதுகாத்தியா? உன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையில செஞ்சியா? ஒண்ணுத்தையும் செய்யாம அவங்களுக்கு கடமை கொடுத்து வச்சிருக்கேன்னு காட்டிருக்க. ஒண்ணு, நீ கொஞ்சம் கூட நன்றி கடனே இல்லாத, பெற்றவங்களை கூட பாதுகாக்க தெரியாத ஒரு கேவலமான பிறவியா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஐடி கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. நீங்க ஐடி தான் ஞாபகம் வந்தது. எங்க அண்ணா கார் வாங்கினாரு தெரியுமா? செம்மையா இருக்கும் காரு, சும்மா சல்லுன்னு போவோம். அதுக்கே நாங்க வழி கட்ட முடியாது, அது கோர்ட்ல கேஸ் வந்துருக்குது, தெரியுமா தெரியாது? அதேதான். அப்போ இந்த மாதிரி ஐடியை ஏமாத்துறது, இன்கம் டேக்ஸ் கட்டாம ஏமாத்துறதுக்கும் இந்த மாதிரி கேவலமான வேலைக்குன்னா இதெல்லாம் கடன் கொடுத்துதான் ஒரு கணக்கு காட்டியிருக்கணும். இப்படிப்பட்டவர் ஊழலை வந்து அழிக்க போறாரா? இவருதான் ஊழலுக்கு எதிரானவர்னு வந்து இங்க பில்டப் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாமே இப்ப தமிழ்நாட்டுல வந்து இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்ப்பாங்கல்ல, சிந்திக்கணும்ல. ஆமாவா இல்லையா? ஆமா, சிந்திக்கணும். இது பரவாயில்ல. எங்க அண்ணன் நேத்து இது போனார், நேத்து பெரம்பூர் தொகுதிக்கு. அங்க போய் என்ன தேர்தல் பிரச்சாரம் பேசினார் தெரியுமா உங்களுக்கு? அண்ணனா நினைச்சு எனக்கு ஓட்டு போடுங்க, தம்பியா நினைச்சு ஓட்டு போடுங்க, நல்ல புருஷன் நினைச்சு ஓட்டு போடாரு. கோபி, இப்படிலாம் நம்ம பேசலாமா கோபி? இல்லையா? நான் கேட்கிறேன் இந்த மாதிரிலாம். ரசிகர் ஒருத்தர் கேக்குறாங்க, ஒரு பொண்ணு, நான் உங்களுக்கு வந்து அக்காவா வந்து இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், சொல்லணும்னா இந்த திராவிட அரசு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் எல்லா துறைகள்லயும் வேலையில இருக்கிறாங்க, எல்லா துறைகள்லயும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவன மாதிரி ஒரு கேடு கெட்ட கேவலமான நபர் வந்து அரசியலுக்கு வந்து தன்னுடைய ரசிக கூட்டங்களை, ஒரு ரசிகர் வந்து அதீத அன்பு இருக்கிறதுங்கிறது சகஜம்தான். ஆனா ஒரு வரைமுறை இல்லாம ஒரு நெறிப்படுத்தப்படாத கூட்டம் வந்து தெருவில் இறங்கி நிக்கும் போது அதை கூட கட்டுப்படுத்த முடியல. அணில் குஞ்சுங்க அணில் மாதிரி மரத்துல ஏறி நிக்கிறதும், கம்பளியில ஏறி மரத்துல ஏறி நிக்கிறதும், கம்பத்துல ஏறி நிக்கிறதும், கீழே உண்றது எழுறதுமா 41 உயிர் போயிடுச்சு இல்ல? ஆமா ஆமா. இதுக்கெல்லாம் இவன் வந்து பதில் சொல்லுவானா? கரெக்ட், போலீஸ் கையை பிடிச்சு கிடைக்கிறாங்க, கழுத்தை பிடிச்சு கிடைக்கிறாங்க. இப்படிப்பட்ட இவர்களை வச்சு நாளைக்கு இந்த எதிர்கால தலைமுறையை நீ எப்படி உருவாக்குவேன்? ஆமாவா இல்லையா? இதெல்லாம் ஒரு தலைவரான என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி ரசிகர்கள் நடந்து கொள்ளக்கூடாது, பெண்கள் பேசக்கூடாது அப்படின்னு நீ சொல்லியிருந்தா நீ ஒரு தலைவர், அதுக்கான தகுதி உனக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓம் சக்தி பராசக்தி, டிஎம்கே தீய சக்தி, எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே தீய சக்தின்னு சொல்ல வேண்டியது. இந்த டயலாக் கூட நான் எங்கேயும் கேட்கிறேன், எங்கேயும் இல்ல. டான் படம் பாத்தியா? ஆமா, டான் படத்தை ஒரு சீன் காலேஜ்ல அது சீன் இருக்கு. அதுல ஓம் சக்தி பராசக்தி, பூமியோட தீய சக்தி, அந்த ப்ரொஃபஸருக்கு எதிராக சொல்லுவாங்க அந்த டயலாக். அப்ப உங்க அண்ணனுக்கு சொந்தமா யோசிக்கிற மூளையே கிடையாது. இதை கூட காப்பி அடிப்பாரா? சச்சின் படம் பாத்தியா? அதுல அயாசாமி, பத்தப்பட அயாசாமி, நீ கோயில விட்டுன்ற மாதிரி நாங்க அண்ணனுக்கு விட்டு இருப்போம், அவங்க சேர்த்து சொல்லி விட்டு அடிச்சு விடுவோம்னா. அதேதான். வேண்டாம் வேண்டாம் இலவச வேண்டாம் நான் கூப்பாடு போட வைக்கிறேன் உங்க கட்சியில இருக்கிற பொம்பளைகள் எல்லாத்தையும். ஆனா போதுண்டா, அதில் கொஞ்சம் தொல்லை தாங்க முடியல. வேண்டாம் வேண்டாம் இலவசம் வேண்டாம், இப்படி போட வச்சல பெண்கள் எல்லாத்தையும் முழக்கம். ஆனா என்ன பண்ணி வச்சுக்கிற? அப்படியே திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த பெண்களுக்கான மகளிர் விடியல் பயணத்தை நான் எல்லா பேருந்துலையும் கொண்டு வருவேன்னு சொல்லி வச்சுக்கிறேன்.
மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க, அது கலாச்ச. ஆனா வந்து இப்ப என்ன சொல்ற, 2500 ரூபாய் நான் மகளிர் உரிமை தொகை கொடுத்தேன்னு சொல்றேன். அட புறம்போக்கு, சொந்தமா யோசிக்கிற துப்பே இல்லையா உனக்கு? அப்புறம் என்னத்துக்குதான் நீ கட்சி ஆரம்பிச்ச? என்னத்துக்குதான் மக்களுக்கு நல்லது பண்ணுவ? எப்பா பாரு வீக்கெண்ட் அரசியல் பண்ணிட்டு திரியுற. அங்க கூட சுய புத்தியோட யோசிச்சு பண்ண முடியாது. நாங்க நடிகர்ல, நாங்க நாடகம் மாதிரி அப்பப்போ வருவோம், அப்பப்போ போவோம். அதேதான் இங்க நாங்க ரோட்ல எல்லாம் நடந்து வர மாட்டோம். எப்பவுமோ கார் மேலதான் போவோம், வேன் மேலதான் போவோம், பஸ் மேலதான் போவோம். கீழே படக்கூடாது நம்ம. அதேதான் வீக்கெண்ட் அரசியல் பண்ற தற்கொலை நாய்களா. எவன் போராட்டம் பண்ணாலும் அவனை கூட்டிட்டு வந்து பனையூர்ல பாக்குற. நாங்க 40 ரூபாய் இறந்தாங்கல்ல, அவங்களே போய் சாவு மாலை போடல. ஏன் கேளுங்களேன், விஜயோட சட்டை இல்ல அப்படி கசங்க கூடாது, பேண்ட் சட்டை எல்லாம் சும்மா கெத்தா இருக்கணும். அதுதான் மேட்டுமைத்தனம். பனையூர் பண்ணையா இருந்தீங்க அப்போ போராட்டம் பண்றவன நேர்ல போய் பார்க்க மாட்டேன், பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்க மாட்டேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு பனையூர்லயே வச்சு நீ பாப்பனா என்ன வெங்காயத்துக்கு நீ அரசியல் பண்றது களத்துக்கு வந்த. நாங்க பெரியார் சிலைக்கு, அம்பேத்கர் சிலைக்கே போய் மாலை போட மாட்டோம், பனையூர்லதான் வச்சுக்கிறோம் சிலையை. அங்கதான் எல்லாமே வச்சுக்கிறோம். யாரா இருந்தாலும் அங்க வரணும், நம்ம பங்களாக்கு வரணும். நீ மக்களா எல்லா வசதியும் இப்ப இறந்தாங்களே அவங்க எல்லாரும் நாங்க குத்துமே எல்லாம் வாங்கி போனாங்க. நாங்களும் சாவு போக மாட்டோம். நீ மக்களுக்கான தலைவனா? நாளைக்கு இதே ஆளு ஜெயிச்சு எம்எல்ஏ வந்துட்டேன், என் தொகுதியில என் பிரச்சனை எல்லாத்தையும் கேட்கணும்னா இப்படி ஒரு ஒரு நெறிப்படுத்தப்படாத ஒரு வெறி பிடிச்ச கூட்டத்தை கூட வச்சிருக்கிற நீ என்கிட்ட எப்படி நீ என்னோட குறை நிறைய கேட்ப? அப்பயும் உன்னை சுத்தி கூட்டம் கூட்டமா வந்தானுங்கன்னா நான் எப்படி என்னோட இதை பேசுவேன், எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. முன்னங்களே வாயை நிறுத்துங்க, இனிமையாவது கொஞ்சமாவது திரும்புங்க. இவனுங்க மக்களுக்கானவனுங்க கிடையாது. இவனுங்களை பொறுத்தளவுக்கு இவனோட ரசிகத்தன்மையை காட்டணும். இவன் எப்பயும் அந்த புகழ் உச்சியிலே இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் இவன் அரசியலுக்கு வந்திருக்கானே ஒழிய எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு அவன் கடைசி காலத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு இங்க வந்திருக்கான். மக்களுக்காக எல்லாம் இவன் ஒண்ணுமே வர கிடையாது. இவன் சொத்தை பாதுகாக்கணும், கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கிறத பாதுகாக்கணும். அதுக்காக மட்டும்தான் இவன் அரசியலுக்கு வந்திருக்கான். இவன் மக்களுக்கான தலைவன் அல்ல அப்படிங்கறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய நேரம் இது. இல்லையா நீங்க சொன்ன உடனே ஒண்ணு ஆகுது. இப்ப கூட பாவம் ஒரு பையன் தேர்தல் பிரச்சாரம் அப்போ 15 நாள் முன்னாடி ஆக்சிடென்ட், அந்த பையனுக்கு தலையில அடி போட்டு அந்த பையன் இறந்துட்டான். அது கூட விஜய் போவே இல்லைங்க. இதெல்லாம் தெரிஞ்சு இன்னுமா நீ அணில் குஞ்சாவே இருக்கணும்னு நினைக்கிற? உண்மையாவே சொல்றேன் கோபி, நானும் முன்னாடி அணில் குஞ்சுங்கிறதுல ரொம்ப கேவலப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன், வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன். இவங்களெல்லாம் தோல் உரிச்சு காட்டணும்னா நம்மள மாதிரி முன்னாள் அணில் குஞ்சுகள் இந்நாள் பகுத்தறிவாதிகள் எழுத முடியும். கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இறுதியா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டு முடிச்சுக்கிறேன். இந்த தேர்தல யாருக்கு ஓட்டு போடுவேன்? மக்களுக்கு முன்னேற்றத்துக்காகவும், தமிழ்நாட்டு முன்னேற்றத்துக்காகவும், பெண்கள் முன்னேற்றத்துக்காகவும் யாரு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என் ஓட்டை போடுவேன். இரண்யா, அப்படி நீ ஓட்டு போடணும்னா திராவிட மாடல் அரசுக்கு தான் நீ ஓட்டு போடணும் கோபி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, இணைந்திருங்கள். மாற்றம் சமூக மாற்றத்திற்கானது.